சுவாமி ஒரே இதா பதில் சொல்லிவிட்டாள். இந்த 3 அடியில திருப்தி அடையாதவன் 3 திருப்தி அடைய மாட்டான். இந்த 3 அடியை சண்டை பூசல் இல்லாம கொடுத்து என்ன அழகா ஊருக்கு அனுப்பு போரும் விட்டாள். பார்த்தான் மகாபலி வைராக்கிய சம்பன்ன இடத்துல சொல்பம் போய் சேர்ந்தாலும் புண்ணியம் கிடைக்கும்னு தானத்துக்காக தங்க கிண்டியிலிருந்து ஜலம் போட்டுக்க ஆரம்பிச்சதே. வாத்தியார் அது மட்டும் பொறுத்து பார்த்தார் சுக்கராச்சாரி. நம்ம ஏதாவது கேட்பறன்னு நினைச்சுட்டால் கேட்கல. என்னடா மந்திரம் கூட நீயே சொல்ல ஆரம்பிச்சுட்டே. ஆமா, சில வாத்தியார் ஏகோ விஷ்ணு மகதூதம் வந்தவர் சொல்லிவிட்டா தாங்க மாட்டார்னு. எங்க உபாத்தியாய கிரகஸ்தனுக்கு நீரினவா மந்திரம் சொல்லி வச்சிருந்து கேட்பறேன். அந்த அபிமானம், அத்தனை அபிமானம். அந்த உபாத்தியாயம் பண்ணி வைக்கிறவாளுக்கு அந்த சிஷியனிடத்துல இருக்க அபிமானம் கல்யாணத்துல சம்பாவனை பண்ண மாட்டான். அடுத்த பொண்ணு கல்யாணத்துல பண்ணுவோன்னு சந்தோஷப்படுவேன். சூட்டு கொடுப்பறா, கொடுத்தா தான் வாங்குவோம் முனிசிபல் கோர்ட்ல. மேலக்காரன் கொடுத்துடுவோம் சூட்டு. இந்த வைதிகம் தலையில ஒன்னும் ஒரு சௌகரியம் இல்லை இவனுக்கு. ஈஸ்வரன் தான் அனுகிரகம் பண்ணான். சுக்கராச்சாரி என்ன நீயே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு கேட்டாள். வந்தவன் ஆறு தெரியுமோன்னு கேட்டாள். பிராமணன் நாள். பிராமணன் இல்லையடா, பின் 6 நாள். வைரோச்சனே சாட்சாத் பகவானே விஷ்ணுரவ்யயः கஷ்யபாதரிதேர்ஜாதா தேவானாம் காரிய சாதகः. கஷ்யபருக்கு அதிதி அம்மாளிடத்துல பிறந்திருக்காண்டா. மகாவிஷ்ணு தேவகாரியத்தை சாதிக்க வந்திருக்காண்டா. சர்வஸ்வத்தையும் வாங்கி அங்க கொடுத்துட்டு உன்னை பாப்பரா பண்ண வந்திருக்காண்டான்னு சொன்னாளா. சர்வஸ்வத்தை தானம் பண்ண சொல்லி சொல்லடா. 5 பங்கா பிரிக்க சொல்லியிருக்கடா. வருமானம் வரத்துல 5ல் 1 பங்கு தாண்டா தர்மத்துக்கு கொடுக்க சொல்லியிருக்கு. அவன் 100 ரூபாய் வந்தது, 20 ரூபாய் தர்மத்துக்கு எடுத்து வைக்கணும், 20 ரூபாய் கீர்த்திக்காக கொடுக்கணும், 20 ரூபாய் குடும்பத்துல பேங்குல போட்டு வைக்கணும், 20 ரூபாய் குடும்ப செலவுக்கு வச்சுக்கணும். இப்படி 5 பங்கா பிரிக்க சொல்லியிருக்கு. தர்மாய யசசே அர்த்தாய காமாய ஸ்வஜனாய பஞ்சதா விபஜன் நித்தம் இஹாமுத்திரச்ச மோதத்தே. இப்படி வந்து சர்வஸ்வத்தையும் விஷ்ணு கொடுக்க சொல்லி சொல்லல, கொடுக்காது. அதையும் தவிர்த்து நான் சொல்லிவிட்டேனேன்னு காப்பேன். சில இடத்துல பொய் சொன்னா பாதகம் இல்லைன்னு சொல்லி இருக்கு. சட்டத்துல இடம் இருக்குன்னாராம். எங்கெங்க என்னாள் ஸ்திரீஷு நர்ம விவாஹேச்சா விருத்யர்த்த பிராண சங்கதே ஓ பிராமணார்த்தே ஹிம்சாயாம் நான்ருதம் ஸ்யாஜ்ஜுகுப்சிதம். ஸ்திரீகளிடத்துல பொய் சொன்னா பாதகம் இல்லைன்னாலாம். இவனுக்கு மாசம் 150 வந்துட்டு இருக்கும். அவனை வைரட்டிக பண்ணி போடுங்கள் இல்லைன்னு இவன் சொல்லப்படாது. சொன்னா என்னைக்கு உண்டுன்னு நீங்க சொன்னீர்கள், என்னைக்கு நல்ல நாள் உங்க வாயிலிருந்து வந்ததுன்னு அப்படின்னா சொல்ல ஆரம்பிச்சு விடுவாள். இவன் என்ன பண்ணணும், நானே வாங்கணும்னு இன்னைக்கு விடிய காலம் நினைச்சேன், என்னமா நீ காட்டேன்னு சொல்லணும். என்னமோ 1 மாசம் ஓடும் பாருங்க. சமையல் மேல் கறி காய் குழம்பு நன்னா பண்ணி போட்டு போய் வரப்போறது வைராட்டிகன்னு. அப்புறம் வரட்டமே மாசி மாசம் வந்தா அப்புறம் பாத்துக்கிறமே. இப்படி பொய் சொல்லி அவர் சொன்னதுக்கு அர்த்தம் சொல்றேன். நான் சொல்லிக் கொடுக்கல. இப்ப இருக்கிற புருஷனுக்கு ஸ்திரீஷு நர்ம, அவனுக்கே எல்லாருமே தெரியும். இதை நான் சொல்லிக் கொடுக்குவானா. ஸ்திரீஷு நர்ம விவாஹேச்சா, ஸ்திரீகளிடத்துல பொய் சொன்னா பாதகம் இல்லையா. ஆமா, அப்படி சொல்லியிருக்கேன். வந்துட்டு இருக்கு வைரம். சைனா கப்பல்ல வருது, யுத்த கப்பல்ல வைரம் சொல்லிவிடலாம். ஸ்திரீஷு நர்ம விவாஹேச்சா, வேடிக்கையா பேசுற இடத்துல பொய் சொன்னா பாதகம் இல்லை. விவாக விஷயத்துல பொய் சொன்னா பாதகம் இல்லை. விவாகத்துல பொய் சொல்லிவிடலாம். நம்ம மாத்து எதிராளத்து பொண்ணை வந்து கல்யாணம் பேசி கீசி தேதி வச்சு 500 வாங்கியிருப்பான் வரதட்சணை பேசினத்துல ஒரு அம்சத்தை நம்ம மாத்துல வந்து காப்பான்னு கடைசியில இந்த மாதிரி தீர்மானம் பண்ணியிருக்கேன், 22ஆம் கல்யாணம் நீங்க வரணும் சொல்லிவிட்டு தேவலையா என்ன அப்புறம் முண்டித்த முண்டோ நட்சத்திராணி பிரிச்சசின்னு சவரம் பண்ணிட்டு நாள் காக்கிறா போல தீர்மானம் பண்ணி வந்து காப்பான். அப்ப என்ன சொல்றதுன்னா நல்லா அனுகூலமா சொல்லிவிட்டு விட்டாள். அதுல போய் ஒன்றும் கெடுதல் பண்ணி பேசப்படாத விவாக விஷயத்துல நல்ல பேசான பொண்ணு நல்ல குடும்பம் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டோம் விட்டாள். அந்த பொண்ணு பாடுமா சமைக்குமான்னு காப்பன். அடே அப்பா, அவ சமைச்சா நம்மளால சாப்பிட முடியுமா, அவ பாடி நான் காக்க முடியுமா, அப்படி சொல்லிவிடுன்னு விட்டார். விவாஹேச்சா விருத்தியர்த்த பிராண சங்கடே, விருத்திக்காக பொய் சொல்லலாம். நம்ம சில பயலுக்கு சிவாரிசு லெட்டர் கொடுப்போம். உன் பேனாவை திருடி இருப்பான், ஹெட் மாஸ்டர் பேனாவே பென்சிலை திருடி இருப்பான். இதெல்லாம் எழுதலாமோ? அதுல ரொம்ப யோக்கியம், நீங்க பேஷா குடும்ப வேலைன்னு சொல்லி பண்ணோம். வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும்னு சொல்லணும். அப்புறம் எத்தனை உபதிரவம் இருக்குங்கிற
அசேடர்களுக்கு வேலை பண்ணி வச்சாலும் கஷ்டமா இருக்குன்னு, யோகியனுக்கு எதை பண்ணி வச்சாலும் கவலை இல்லை நமக்கு. அதை ஒன்னா 100 பெருக்கின்னு விடுறான். விற்த்திக்காக பொய் சொல்லலாம், பிராணனுக்கு ஆபத்து வந்த போது பொய் சொல்லலாம், கோவுக்காக பொய் சொல்லலாம், பசுமாட்டுக்காக பொய் சொல்லலாம்.